விஜய் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்காரு. அப்போ வந்து அனாமிகா வந்து என்ன இன்னைக்கு கிளம்பிட்டீங்க? ஆமா பின்ன நான் கிளம்புனா தானே எல்லாமே நடக்கும் நமக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு வந்து சரி சரி நீங்கள் இன்னைக்கு கிளம்ப வேணாம் ஆஃபீஸ்க்கு. நிஜமாவா அப்படின்றாரு. அப்போ நான் லீவ் போட்டுட்டுமா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம். எங்கே அப்படின்னா ஷாப்பிங் தான் போகிறோம். அப்படியா ஷாப்பிங் போகணுமா அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்றாங்க. சரி ஓகே நான் போய்ட்டு கிரெடிட் கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அன்னிக்கிட்டேன்னொன்னே. என்னது அன்னிக்கிட்ட கிரெடிட் கார்டு வாங்குறீங்களா? உங்ககிட்ட இல்லையா அப்படின்றாங்க. ஆமாம் முன்னாடி வந்து பெரியம்மா தான் கிரெடிட் கார்டு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் அண்ணி வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட தானே போய் வாங்கணும். என்ன இது அநியாயமாக இருக்குது, ஏதாவது ஒன்றுனா கூட அவங்கக்கிட்ட தான் போய் வாங்கணுமா? நான் வந்து எவ்வளோ பெரிய ஃபேமிலியில் சேர்ந்தவன், எனக்கு அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் பண்ணுறது, கொஞ்சம் கூட நீங்கள் சரியே இல்லை, நான் இதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக அங்கே வந்து போகிறாங்க. ஏன் அனாமிகா நில்லுன்றாரு. உடனே போயிட்டு காயத்ரி கிட்ட இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் கேட்கணுமா? அப்போ நான் இந்த வீட்டு மருமக இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் எல்லாத்துக்கும் போய்ட்டு அவங்கக்கிட்ட நிற்கிற மாதிரி நானும் நிற்கணுமா அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இப்போவே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பிடிச்சி கேட்குறாங்க. என்ன மகா ஓவர ஆட்டம் போட்டுட்ருக்க, உங்ககிட்ட தான் எல்லாத்துக்கும் வந்து நிற்கணுமா? இந்த மகாராணிக்கிட்ட தான் எல்லாத்துக்கும் வந்து நிற்கணுமா? கொத்துசாவி இந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டீங்க, என் மருமகன் நான் சும்மாவை வந்து அது வீட்டுக்கு, அவளும் இந்த வீட்டுக்கு வாரிசு தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷனாக ராஜலட்சுமி, நீ என்ன தான் இப்போ சொல்ல வர அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் எனக்கு தெரியாது, மகா கிட்ட இருந்த கொத்துசாவி என் மருமக கைக்கு வரணும், என் மருமக தான் இதுக்கப்புறம் எல்லா பொறுப்பையும் பாப்பா. இங்கே மகா வந்து விட்டுட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போயிடுறா, அதுக்கப்புறம் யார் இங்கே இதெல்லாம் பார்க்குறது? அப்படி தான் 2 லட்ச ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டு போனா மகா, அதையும் வந்து திருட்டு பட்டம் கட்டிட்டீங்க மகாவுக்கு, நீங்கள்லாம் என்ன செய்ய மாட்டீங்கன்னு என்ன சொல்கிறது உங்களெல்லாம் அப்படி சொல்லிட்டு வராங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நீ பேசாத, நான் ஏன் பேசக்கூடாது, நான் பேசுவேன், நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம் அப்படின்றாங்க ஐஸ்வர்யா. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன நீ ஓவராக பேசிகிட்டே போகிறேன், நானும் பார்த்துட்ருக்கேன், நீங்கள் ஓவராக பண்ணிகிட்டே போகிறீங்க, இஷ்டத்துக்கும் மகாவை திட்டுறீங்க, இஷ்டத்துக்கும் பேசுகிறீங்க, என்ன யாரும் கேட்க ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்கீங்களா? நான் இருக்கேன் அவங்க அக்கா, என்ன வேணாலும் செய்வேன் புரியுதா? வரீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துடலாமா, பார்த்தீங்களா எவ்வளோ ரவுடி மாதிரி பேசலான்னு? ஆமாம் உங்களை மாதிரி ஆளுங்கிட்டலாம் இப்படி தான் பேசணும் அப்படின்றாங்க. நீ அமைதியாக ஐஸ்வர்யா சொன்னால் கேளு அப்படின்னு மகா சொல்கிறாங்க. மகா உனக்காக எவ்வளோ தான் பொறுத்து இருக்குது, இவங்க பண்ண வேலையை பார்த்தியா அப்படின்னோடனே உடனே வந்து சரி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. என்ன தான் நினச்சிட்ருக்க, என்ன தான் வேணும் உனக்கு, சொந்த தங்கச்சியை உன்னை நான் நினச்சேன், ஆனால் இப்போ நீ பண்ணுற வேலைலாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என்றைக்கு வந்து அனாமிகா அந்த வீட்டுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து நீ ரொம்ப மாறிட்ட, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, என்ன தான் நினச்சிட்ருக்கோம் மனசில். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எல்லாருக்கிட்டே பணம் வேணும்னு கேட்க முடியாது புரியுதா? எங்கள் வீட்டு பணத்துக்கு நானும் வந்து செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என் மருமக வந்துட்டா, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பணம் கேட்டு நான் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓ அப்படியா, சரி இதுக்கு பதில் நான் சொல்லட்டுமா அப்படின்றாங்க பாட்டி. என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னோடனே, சொல்கிறத கேளு, இவ்வளோ நாள் நான் நிர்வகிச்சிருந்தேன், அதுக்கப்புறம் பெரிய வந்து மருமகன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ராஜலட்சுமி கிட்ட கொடுத்தேன், அவள் தான் பார்த்துட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அவள் வந்து மகா கிட்ட பெரிய மருமகன் பொறுப்பை ஒப்படைச்சா. இவ்வளோ தான் வம்சா வழியாக பெரிய மருமக தான் இந்த வீட்டை ஆளணுன்றது இருக்குது புரியுதா? இந்த வீட்டு சட்டத்திட்டங்களுக்கு நீ வந்து ஒத்துழைச்சி தான் ஆகணும், அப்படி ஒத்துழைக்கலன்னா அப்புறம் நல்லா இருக்காது புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க வந்து காயத்ரி. அப்போது நாங்களும் வந்து இந்த அம்மா கிட்ட தான் போய் நிற்கணுமா? இதெல்லாம் நல்லாவே இல்லை. ஒரு மருமகள் நல்லா உயர்வாக நிறுத்திட்டு ஒரு மகள் தாழ்த்த நிறுத்துறீங்களா? அவள் எங்கேருந்து வந்தா, அவள் எங்கேருந்து வேணாலும் வந்துட்டோம், ஆனால் இந்த வீட்டு மருமக புரியுதா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. இங்கே பாரு விஜய், உனக்கு பணம் வேணும்னா நீ வந்து கேட்டு வாங்கிக்கோ, அதே மாதிரி உன் கிரெடிட் கார்டை நீயே வச்சுக்கோ, யாருக்கிட்ட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தானே எடுத்துகிட்டு வந்து கிரெடிட் கார்டை கொடுத்த. ஆமாம் நான் தான் கொடுத்தேன், அவங்க என்கிட்ட கேட்கல, நானாக தான் கொடுத்து வச்சுருக்கேன், அம்மா தான் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ புரியுதா? விஜய் சொன்னோன்னே இதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு அவங்ககிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் எடுக்கிறது தான் டிசிஷன் சொல்லிட்டு என் மாமியார் சொல்லிட்டாங்க. அதனால் இதுக்கப்புறமாவும் பொறுப்பை மகா மட்டும்தான் பாப்பா, வேறு யாரும் இதுக்கெல்லாம் சொன்ன கொண்டாட முடியாது புரியுதா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு காயத்ரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ண நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அனாமிகா பார்த்து அப்படியே டென்ஷனாக வராங்க. எதுவுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இதோட முடியுது.